والصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله خذ بيدي قلت حيلتي أدركني مرادي يا رسول الله يا شفيع المذنبين اللهم صل وسلم وبارك عليه يا سيدي سندي غوثي ويا مددي كلي ظهيرا على الأعداء بالمدد مجير إرضي وخذ بيدي مدى مددي خليفة الله فينا محيي الدين. புகழனைத்தும் ஏகவல்லவனாம் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக. அவனின் சலாத்தும் சலாமும் ஈருலகத் தலைவர் நம் இதயவேந்தர் ஹாத்தமுல் நம்பியா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் சத்திய வழியை சற்றும் சருகாமல் பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஉ தாபியீன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், வலிமார்கள், குறிப்பாக ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி முன்கூட்டிய வருகை தந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் வந்து சேரட்டுமாக. ஆமீன். சங்கைக்குரியவர்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த ஜும்ஆ துல்ஹஜ் மாதத்துடைய 3வது ஜும்ஆவிலே நாம் இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த ஜும்ஆ நன்னாளின் பொருட்டினாலும் துல்ஹஜ் மாதத்துடைய கண்ணியத்தின் பொருட்டினாலும் குறிப்பாக இன்றைய தினம் ஹஜ்ரத் சையதுனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட நாள். ஹஜ்ரத் சையதுனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அவர்களின் பொருட்டினாலும் அல்லாஹ் தஆலா நம்முடைய எல்லா விதமான தேவைகளையும் நாட்டு தேட்டங்களையும் பரிபூர்ணமான முறையில் அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி தந்திடுவானாக. நமக்கு வரக்கூடிய பலாய் முசீபத்துகள், ஆபத்துகள், விபத்துகள், கண்ணேறுகள், சிஹர்கள் போன்ற எல்லா விஷயங்களை விட்டும் அல்லாஹ் தஆலா நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் பாதுகாத்திடுவானாக. அல்லாஹ் தஆலா நாம் செய்யக்கூடிய எல்லா விதமான நல்ல அமல்களையும் அவனுடைய மேலான கருணையினால் பரிபூர்ணமான முறையில் அல்லாஹ் தஆலா அதை கபூல் செய்வானாக. சங்கைக்குரியவர்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த நாள் துல்ஹஜ் மாதத்துடைய பிறை 18. அதிலும் நாம் இருக்கக்கூடிய இந்த ஜும்ஆ என்பது மிகவும் ஒரு தனித்துவம் வாய்ந்த, வரலாற்றில் மிகவும் ஒரு துக்கத்தை, ஒரு மனக்கசப்பை தரக்கூடிய நாட்களில் ஒன்று. ஹஜ்ரத் சையதுனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் துல்ஹஜ் மாதத்துடைய பிறை 18 அன்று வெள்ளிக்கிழமை நாளில் அசர் தொழுகைக்கு பிறகு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். நாமும் அதே துல்ஹஜ் மாதத்தின் பிறை 18 ஜும்ஆவுடைய நாளில் இருக்கும். நாம் ஏன் அவர்களுடைய அந்த ஷஹாதத் என்பது நமக்கு மனக்கவலையை தரக்கூடியது என்று நாம் சொல்லுகிறோம் என்றால், அவர்கள் சாதாரண ஒரு ஆள் கிடையாது. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது குலஃபாஉர் ராஷிதீன், நேர்வழி காட்டக்கூடிய என்னுடைய ஹலீஃபாக்கள் என்றார்கள். நமக்கு நேர்வழி காட்டக்கூடிய ஹலீஃபாக்கள் 4 பேரில் ஒருவர் சையதுனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா. எந்த விதத்திலெல்லாம் அவர்களிடத்தில் நாம் பாடம் பயிர வேண்டும், எப்படியெல்லாம் அவர்கள் நமக்கு வழிகாட்டுகிறார்கள், அவர்களுக்கென்று அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிற தனி சிறப்புகள் என்ன, கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் அவர்களை நேசித்திருக்கிறார்கள், அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாடங்கள் என்ன, வழி என்ன என்பதை பற்றி நாம் சில தகவல்களை என்னால் முடிந்த அளவிற்கு நான் பகிர்ந்து கொள்கிறேன். அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. சங்கைக்குரியவர்களே, இதே நாள் பிறை 18 சையதுனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் காலை நேரத்தில் தன்னுடைய வீட்டு முகட்டில் ஏறி தன்னை கொல்ல வேண்டும், தன்னை ஷஹீதாக்க வேண்டும் என்று வந்திருந்த கலகக்காரர்கள், அதாவது 3 வித்தியாசமான தூரமான வெவ்வேறு திசைகளில் இருக்கக்கூடிய தேசங்கள்,
மிஸ்ரு, பசரா, கூஃபா போன்று வெவ்வேறு கோணங்களில், இது மூணு பக்கத்தில் இருக்கிற ஊர்கள். ஆனால் அந்த 3 ஊர்களிலிருந்தும் கலகக்காரர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி பரப்பப்பட்ட ஃபித்னாவை வைத்துக்கொண்டு சையதுனா உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு தஆலாவுடைய வீட்டை முற்றுகையிட்டு கிட்டத்தட்ட 40 நாட்கள் அவர்களுக்கு தண்ணி கொடுக்குறார். எந்த அளவிற்கு? அதில் சையதுனா உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய வீட்டு முகட்டில் ஏறி பேசுகிறார்கள், அன்ஷதக்கும் பில்லாஹி வபில் இஸ்லாம், அல்லாஹையும் இஸ்லாமையும் சாட்சியமாக்கி நான் சொல்கிறேன், நான் கேட்கிற கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். உங்களுக்கு தெரியாதா, கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மதீனா நகரத்திற்கு வரும் பொழுது பிஹர் ரூமா என்கிற கிணற்றை தவிர மதீனாவாசிகளுக்கு குடிப்பதற்கு நல்ல தண்ணி தரக்கூடிய கிணறு கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கிணறை யாராவது வாங்கி தருகிறீர்களா, நான் உங்களுக்கு சொர்க்கத்தை வாங்கி தருகிறேன் என்றார். அப்பொழுது அந்த கிணற்றை நான் வாங்கி கொடுத்தேன். எவ்வளவுக்கு வாங்கினாங்க? யதார்த்தத்தில் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள், அந்த கிணறு என்பது 1000 தீனார் திர்ஹம் கூட போகாது. அப்படி இருக்கக்கூடிய அந்த கிணற்றை சையதுனா உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 12000 திர்ஹம் கொடுத்து வாங்கி தருகிறார்கள். அது முழுசா வாங்கல, அதை யஹூதி பாதி கொடுக்குறான். அது விரிவாக பேசுறதுக்கான நேரம் இல்லை, நான் சுருக்கமாக சொல்லி கொடுக்குறேன். 12000 திர்ஹம் கொடுத்து பாதி கிணற வாங்குறாங்க. மீதி கிணற 8000 திர்ஹம் கொடுத்து வாங்குறாங்க. கிட்டத்தட்ட 20000 திர்ஹம் கொடுத்து 1000 ரூபாய்க்கு மதிப்பு இல்லாத ஒரு கிணறு 20000 திர்ஹம் கொடுத்து வாங்கி வக்ஃப் செய்கிறார்கள் என்றால் அது யாருக்கு? ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு வார்த்தைக்கு. இவர்களுடைய வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு படிப்பினை என்னன்னா, ரசூலுல்லாஹ் ஒன்று விருப்பப்பட்டுட்டாங்களா அதை நம்ம செஞ்சு காட்டணும். ரசூலுல்லாஹ் நம்மள்ட்ட ஒன்று எதிர்பார்க்குறாங்களா அதை நம்ம உடனே நான் செய்யணும். நம்மள்ட்ட ரசூலுல்லாஹ் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னு நம்ம யோசிக்க வேண்டியதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கிணறை வாங்கணும்னாங்க, நான் வாங்கி கொடுத்தேன். ஆனால் இன்று அந்த கிணற்றிலிருந்து எனக்கு தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஏன்? கடலில் வர்ற தண்ணி, உப்பு தண்ணி கூட எனக்கு குடிக்க கொடுக்க மாட்டேங்கிறீங்க. நாங்கள் சும்மா தான் அந்த கிணத்துலேருந்து கிடையாது, உப்பு தண்ணி கூட உள்ள வர மாட்டேங்கிறீங்க. நான் தான் அதை வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அங்கிருந்து அவர்கள் சொன்னார்கள், ஆமாம். 2வது உஸ்மான் ரலியல்லாஹு கேட்குறாங்க, எப்பொழுது மக்கள் இஸ்லாத்தில் அதிகமாக வர ஆரம்பித்தார்களோ அப்பொழுது மஸ்ஜித் நபவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பள்ளிவாசல் மக்களால் நிறைந்திருந்தது, நெருக்கடிக்குள்ளாக இருந்தது. அப்பொழுது அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கேட்டாங்க, அந்த சபையில் வச்சு சொல்கிறாங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த இடத்தை யாராவது வாங்கி பள்ளியை விஸ்தீரணப்படுத்துறீங்கன்னு கேட்டாங்க. நான் என்னுடைய ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆசைப்பட்டதற்கு இணங்க அதை நான் வாங்கி, எவ்வளோக்கு வாங்கினாங்க? ஒரு ரிவாயத்தில் 25000 திர்ஹம் கொடுத்து அதை வாங்குறாங்க. இன்னொரு ரிவாயத்தில் 20000 திர்ஹம் கொடுத்து இடத்தை வாங்கி பள்ளிக்கு வக்ஃப் செய்கிறாங்க. அதை சொல்லிட்டு சொன்னாங்க, நான் வாங்கி கொடுத்த இடம் என்னுடைய ஹபீபுக்காக வேண்டி வாங்கி கொடுத்தேன். ஆனால் இன்னைக்கு அந்த பள்ளியில் எனக்கு 2 ரக்காத் தொழுகிறதுக்கு அனுமதி இல்லை. நான் தானே அதை வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது அங்கிருந்து அவங்க சொன்னாங்க, ஆமாம் நீங்கள் தான் வாங்கி கொடுத்தீங்க. அடுத்து கேட்கிறார்கள், ஜெய்ஷுல் உஸ்ரா, அதாவது மிகவும் நெருக்கடியான ஒரு படை என்று சொல்லுவார்கள், தபூக்குடைய களம். அவர்கள் சொல்லுகிறார்கள், தபூக்குடைய களத்தை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து பேசும்பொழுது, மக்களை நீங்கள் இந்த போருக்காக வேண்டி நிதி உதவி செய்யுங்கள் என்று சொல்லும் பொழுது, அந்த இடத்தில் நீங்கள் யாராவது எந்திரிச்சிங்களா? அந்த இடத்துல முதல்ல எந்திரிச்சது உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு தஆலா. எந்திரிச்சு என்ன சொன்னாங்க? யா ரசூலுல்லாஹ், என்னுடைய புறத்திலிருந்து நான் 100 ஒட்டகங்களை கொடுக்குறேன். இன்னொரு ரிவாயத்தில் 300 ஒட்டகம் இருக்கு. ஒட்டகத்தை மட்டும் இல்லை, அதில் சுமந்துட்டு வர பொருட்களையும் அந்த போருக்கு சென்று போராளிகளுக்கு தேவையான ஆயுதங்களையும் நான் கொடுக்குறேன்.
சொல்லிட்டு நான் உட்கார்ந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷப்பட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் சொல்கிறாங்க, இன்னும் யாராவது கொடுக்குறீங்களா அப்படி. இரண்டாவது முறையும் நான் தான் எந்திரிச்சேன். அதே போன்று நான் இன்னொரு முறையும் பொறுப்பெடுத்தேன். எந்த அளவுக்குன்னு சொன்னாங்கன்னா, தபூக்குடைய போரில் படையுடைய 3ல் 1 பகுதி உஸ்மான் ரலியல்லாஹு பங்கு அவங்க கொடுத்த காசில் வந்தது. இப்படி கொடுத்து நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்தியிருக்கிறேன். இஸ்லாமுக்கு மார்க்கத்திற்கு நான் இவ்வளவு உதவி செஞ்சிருக்கிறேன். ஆனால் இன்று என்னை அடைத்து வைத்து சித்திரவதை செய்கிறீர்கள், இது நியாயமான்னு கேட்கிறாங்க. அடுத்து சொல்கிறார்கள் உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், உங்களுக்கெல்லாம் தெரியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மலையின் மீது, சில ரிவாயத்தில் உஹதுன்னு வருது, இன்னொரு ரிவாயத்தில் மக்காவுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு மலை, அந்த மலையின் மீது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும், அதாவது நானும் பயணம் செய்யும் பொழுது அந்த மலை அசைந்தது. எந்த அளவுக்கு அசைஞ்சிச்சுன்னா அங்கே இருக்கிற பாறைகள்லாம் உருட்டு கீழே விழுந்துருமோன்னு வருது. அப்போ அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மலையை தட்டி, நீ அமைதியாக இரு, உன் மீது ஒரு நபியும் ஒரு சித்தீக்கும் 2 ஷஹீதுகளும் இருக்கிறார்கள் என்றார்கள். மூன்றாவதாக சொன்ன அந்த 2 ஷஹீதில் நானும் ஒரு ஆள். நான் ஷஹீத் என்பதற்கு ரசூலுல்லாஹ் சாட்சி. நீங்கள் என்னை கொலை செய்ய போறீங்களா, நான் ஷஹாதத்தை ஏற்றுக்கிறேன்னு சொல்லிக்கிறாங்க. இந்த விஷயம் மட்டுமல்ல, பல கோணங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவங்க ஷஹீத் ஆவாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஹஜ்ரத் சீனா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஒரு முறை தன்னுடைய வீட்டில் இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக இருக்கிறாங்க. அப்போ அமைதியாக இருக்கும் பொழுது கூட யார் இருக்கிறாங்க, ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிறாங்க. நாங்கள் 2 பேர் இருக்கோம். ஆயிஷா ரலியல்லாஹு சொல்ற வார்த்தை, நாங்கள் 2 பேரும் அங்கே இருக்கிறோம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3வது ஒரு ஆளை தேடுறாங்க. அப்போ என்னை கூப்பிட்டு கேட்டாங்க, ஆயிஷா நம்மகிட்ட பேசுறதுக்கு யாராச்சும் இருந்தால் நல்லா இருக்குமேன்னு கேட்டாங்க. பேச்சு துணைக்கு ஏதாச்சும் பேசுறதுக்கு ஆள் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது நான் சொன்னேன், யா ரசூலல்லாஹ் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிடட்டுமா. ஏன், தன்னுடைய தந்தை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிடட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாயிட்டாங்க, எதுவுமே சொல்லல. கொஞ்ச நேரத்தில் பக்கத்தில் இருந்த ஹஃப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, யா ரசூலல்லாஹ் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிடட்டுமா. ஏன், ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹுடைய தந்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இப்படி பேசிட்டு இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பேரையும் அமைதியாக இருக்க சொல்லிட்டு தூரத்துல ஒரு ஆள் வந்தாங்க. அவங்களை கூப்பிட்டு பக்கத்தில் ரகசியம் பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேசி அனுப்பி விட்டது கொஞ்ச நேரத்தில் யார் வந்தாங்க, உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு தஆலா உள்ள வந்தாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்தவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 2 நிலை மாறுகிறது. முக தோற்றம் அதுக்கு முன்னாடி இருந்த ஒரு நிலை மாறுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் சொன்னாங்க, இன்னல்லாஹ யுல்பிசுக கமீசன் யுகம்மிசுக கமீசன், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஒரு ஆடை அனுபவிப்பான், அதை மற்றவர்கள் கலட்ட வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள், கலட்ட முற்படுவார்கள். லா தக்லஉஹு, அதை நீங்கள் கலட்டிடாதீங்கன்னு நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது என்ன ஆடை, ஹிலாஃபத் என்கிற ஆடை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கு சொன்னதுடைய நோக்கம் என்ன, சீனா உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹிலாஃபத் என்கிற ஆடை அல்லாஹ் தஆலா அனுபவிப்பான். அந்த ஆடையை கலட்டுவதற்காக தான் இத்தனை கூட்டம். அதாவது நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, 3 ஊர்லேருந்து கூட்டம் வந்திருக்கிறாங்க. வந்தவங்க எத்தனை பேர்னா 3000 பேர். ஒவ்வொரு ஊர்லேருந்து 1000 பேர் வந்திருக்கிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் என்ன சொல்கிறாங்க, ஒன்று நீங்கள் பதவி விலகணும், இல்லைன்னா நீங்கள் போர் செய்யணும்னா. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா இந்த 2க்கும் ஒத்து போகுது. ஏன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆடையை கலட்டக்கூடாதுன்னாங்க, அதனால் நான் ஹிலாஃபத்தை விட மாட்டேன். அதே நேரத்தில் நீங்கள் போர் செய்யணும்னு கூப்பிடுறீங்க, என்னால் இந்த மதீனாவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மண்ணில் நான் ரத்தம் சிந்துறது விரும்புது. இந்த 2க்கும் ஒத்து வரல உஸ்மான் ரலியல்லாஹு. இதனால தான் 40 நாள் சிறைபிடித்து, அதாவது வீட்டிலே வச்சு தண்ணி கூட கொடுக்காம இருந்தாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுடைய தனித்தன்மைகளை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவங்களை எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்துகிறாங்க. ஏன் இது சம்பந்தமா, அதாவது இவங்க ஷஹீத் ஆவாங்க அப்படிங்கிறது சம்பந்தமா
குறிப்பாக சஹாபாக்கள் அந்த நேரத்தில், அந்த ஃபித்னாவுடைய நேரத்தில் யார் பக்கம் நிற்கணும் அப்படிங்கிற சம்பந்தமாக ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. முர்ரத் பின் கஅப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு ரிவாயத் செய்கிறாங்க. என்ன சூழ்நிலை அப்படின்னா, ஷாம் தேசத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சஹாபி உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட பிறகு பேசுகிறோம் இல்லையா, ஏதாவது ஒரு ஃபித்னா பேசிகிட்டு இருக்கிறதுன்னு நம்ம வேலை. அதே மாதிரி அந்த ஊருக்காரங்க யார் பிரச்சனை பண்ணணும்னு வந்தாங்களோ, அந்த பிரச்சனை பண்ணணும்னு வந்தவங்களில் சில பேர் இருக்கிறாங்க. அந்த கூட்டத்துக்கு யார் போயிருக்கிறாங்க? ஒரு சஹாபி போயிருக்கிறாங்க, முர்ரத் பின் கஅப் ரலியல்லாஹு. அவங்க பேசுகிறத பார்த்தா இவங்களுக்கே கோபம் வருது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பற்றி ஏதாவது பேசிகிட்டே இருக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னா, சில விஷயங்கள் பேசுகிறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பொருள் எல்லாம், அதாவது அரசாங்கத்தில் இருக்கிற காசெல்லாம் தன்னுடைய குடும்பத்துக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு. ஆனால் யதார்த்தத்தில் நடந்தது, அவங்க அரசாங்கத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி, ஹிலாஃபத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியும் அவங்களுடைய குடும்பத்தார்கள் கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. அதே காசை இவங்க தொடர்ந்து கொடுக்குறாங்க. ஆனால் இது எப்படி ஃபித்னாவை மாற்றுறாங்க? இப்போ இந்த விஷயங்கள்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது முர்ரத் பின் கஅப் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, அந்த சபையில் எந்திரிச்சு நின்று சொன்னாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரு வார்த்தையை, ஒரு ஹதீஸை நான் கேட்கல அப்படின்னு சொன்னால் நான் இந்த இடத்துல எந்திரிச்சிருக்க மாட்டேன். என்ன ஹதீஸு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை எங்களிடத்தில் பேசிகிட்டு இருக்கும் பொழுது, பின்னால் வரக்கூடிய ஃபித்னாக்கள், ஹிலாஃபத்தில் வரக்கூடிய ஃபித்னாவை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. பேசிகிட்டு இருக்கும் பொழுது ஒரு மனிதர் முக்காடு போட்டு போயிட்டு இருக்கிறாங்க. பேசுகிற இடத்துக்கு பக்கத்தில் முக்காடு போயிட்டு ஒரு ஆள் போகிறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த மனுஷனை கையை காட்டி சொல்கிறாங்க, அன்னைக்கு இவர் ஹிதாயத்தில் இருப்பார், ஃபித்னா நடக்கும் பொழுது இவர் நேர்வழியில் இருப்பார் அப்படின்னு சொல்லி கையை காட்டுறாங்க. முர்ரத் பின் கஅப் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, நான் உடனே எந்திரிச்சு போனேன் யாருன்னு பார்க்கறதுக்கு. எந்திரிச்சு அங்கே போய் பார்த்தா யார் இருக்கிறா? உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு. உஸ்மான் ரலியல்லாஹு பார்த்துட்டு நான் சொன்னேன், யாரை? உஸ்மான் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் காட்டினேன். யார் ரசூலுல்லாஹ்? இவரா அப்படின்னா. அப்போ அந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவரை தான் நான் சொல்கிறேன், இவர் தான் ஃபித்னாக்கள் நடக்கும் பொழுது நேர்வழியில் இருப்பார் அப்படின்னா. இப்போ நீங்கள் பண்ணுறது ஃபித்னா, நேர்வழியிலேருந்து உஸ்மான் ரலியல்லாஹு சொன்னாங்க அந்த இடத்துல. அப்படியான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவங்களை எந்த அளவுக்கு நேர்வழியில் இருக்கிறாங்கன்னு அடையாளப்படுத்துகிறாங்க. ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவங்க மேலே வச்சிருந்த அன்பு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்குலாம் தெரிஞ்ச விஷயம், 2 பெண் மக்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு நிக்காஹ் முடிச்சு கொடுத்துருக்காங்க, ஒன்றுக்கு பின் ஒன்றா. முதல் மனைவி யார்? ருக்கையா ரலியல்லாஹு தஆலா. ருக்கையா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி சொல்லும் பொழுது, அதாவது முதல்ல உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பற்றி சொல்லும் பொழுது சொல்கிறாங்க, சாஹிபுல் ஹிஜ்ரத்தைன், 2 ஹிஜ்ரத் செய்த மனிதர். ஒன்று ஹபஷாவுக்கும் போயிருக்கிறாங்க, 2வது மதீனாவுக்கும் ஹிஜ்ரத் செஞ்சு வந்திருக்கிறாங்க. இவங்க ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போயிருக்கும் பொழுது அந்த நேரத்தில் தன்னுடைய மனைவியை கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க. தன்னுடைய மனைவி ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க. அப்படி போயிருக்கும் பொழுது அங்கே பார்த்த ஒரு பெண், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவையும் யார், அவங்களுடைய மனைவி ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹாவையும் பார்த்த ஒரு பெண் வந்து சொல்கிறாங்க, நான் இப்படி பார்த்தேன், அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க. இப்போ இந்த செய்தியை கேட்டவன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சுட்டு சொன்னாங்க, லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு தன்னுடைய குடும்பத்தோடு சேர்ந்து ஹிஜ்ரத் செய்த ஒரே மனிதர் சையதுனா உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு. லூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு பிறகு தன்னுடைய குடும்பத்தோடு ஹிஜ்ரத் செய்தவர். அதாவது குடும்பத்தோட ஹிஜ்ரத் செய்யணும் சாதாரண விஷயம் கிடையாது. ஒன்றும் இல்லை, ஏதாவது ஒரு குழப்பத்துக்கு ஒரு ஊருக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க. முதல்ல ஆரம்பத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம மட்டும்தான் போவோம். அதற்கு பிறகு அங்கே இருக்கிற சூழ்நிலையை பார்த்துட்டு நம்ம குடும்பத்தை கூப்பிடுவோம். ஆனால் ஒரு ஊருக்கு தன்னந்தனியாக போகாமல் தன்னுடைய மனைவி மக்களையும் கூட்டிகிட்டு எங்கே போகிறாங்க? ஹபஷாவுக்கு போகிறாங்க. ஊர் தெரியாத ஊர், ஆள் தெரியாத இடத்துக்கு குடும்பத்தோடு போகிறாங்க. எதனால்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுனால. இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தன்னுடைய குடும்பத்தோடு லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு ஹிஜ்ரத் செய்த முதல் மனிதர் சையதுனா உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு. ஏன் ரசூலுல்லாஹ் தனியாக தான் போனாங்க, குடும்பத்தை கூட்டிகிட்டு போகிறாங்க. உமர் ரலியல்லாஹு எவ்வளோ வீரமிக்கவங்க, அவங்களே தனியாக தான் போனாங்க. ஆனால் குடும்பத்தை கூட்டிகிட்டு போகிறது சிறப்பு என்பது யாருக்கு தான்? உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு. பின்னாட்களில் எங்கே வர்றாங்க? மதீனாவுக்கு வந்த பிறகு ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
தன்னுடைய மகள் ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா பார்க்க போகிறாங்க. பார்க்க போகும்போது உஸ்மான் ரலியல்லாஹுடைய தலையை கழுவி விட்டுட்டு இருக்கிறாங்க. அதாவது முடியை மசாஜ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தடவி விட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ இதை பார்த்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் வந்தோடனே எந்திரிச்சு உட்காந்துட்டாங்க அவங்க ரெண்டாவது. அப்போ அந்த நேரத்தில் பார்த்துட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா ருக்கையா, உன்னுடைய கணவருக்கு இன்னும் நீ அதிகமாக ஹிதமத் செய்யணும். நம்ம இன்னைக்கு சொல்கிறோம், அதாவது நம்முடைய பிள்ளைகள் கணவனுடைய வீட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னா நம்ம சிந்தனை ஃபுல்லாக அங்கே தான் இருக்குது, என்ன பண்ணுதோ. அது மட்டும் இல்லை, இப்போ புதுசாக ஒன்று வந்திருக்கு, என் பிள்ளைய நல்லா வேலை வாங்குறாங்க, இங்கே நல்லா இருந்தது, அங்கே போய் வேலை செஞ்சுட்டு இருக்குது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல தன்னுடைய மகள்கிட்ட என்ன சொல்கிறாங்க, இன்னும் நல்லா ஹிதமத் செய்கிறாங்க. சொன்னதுக்கு பிறகு இன்னொரு முறை இதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போகும்பொழுது அங்கே உஸ்மான் ரலியல்லாஹு இல்லை, கிளம்பி போயிட்டாங்க. ஆனால் ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹை பார்த்தோன்னே, யா ரசூலுல்லாஹ், என்னுடைய கணவர் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நான் தடவை கொடுத்தேன், அது மட்டும் இல்லை தலையை வாரி விட்டு நான் அனுப்பியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்க்கும்போது தலையை மசாஜ் செஞ்சுட்டு இருந்தாங்க, இப்போ எதையும் சேர்த்து சொல்கிறாங்க, நான் அவங்களுக்கு சீப்பை வச்சு அதாவது முடி சீவி விட்டு நான் அலங்காரப்படுத்தி அனுப்பியிருக்கிறேன் அப்படின்னா. இப்போ அந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதாவது எனக்கு பின்னால் என்னுடைய நுபுவத்துடைய குணங்களை கொண்ட ஒரு மனிதர் செய்யணும் உஸ்மான் ரலியல்லாஹு. ரசூலுல்லாஹ்க்கு சில குணங்கள் இருக்கு இல்லையா, எனக்கு அதாவது குணத்தால் எனக்கு ஒப்பானவர் என்னுடைய சஹாபாக்கள் உஸ்மான் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் அவங்களை எந்த விதத்திலையும் கஷ்டப்படுத்திடாதீங்கன்னாங்க. ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா வஃபாத் ஆனதுக்கு பிறகு உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா நிக்காஹ் முடிச்சு கொடுக்குறாங்க. நிக்காஹ் முடிச்சு கொடுத்துட்டு அவங்கள்ட்ட போகும்பொழுது அதே மாதிரி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பற்றி சொல்கிறாங்க, அவங்களுக்கு நல்ல ஹிதமத் செய்யுங்க. ஏன் அப்படின்னா, அவர்கள் குணத்தால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய குணத்தை படைத்தவர்கள், உன்னுடைய தந்தை முஹம்மதுடைய குணத்தை படைத்தவர்கள். இவங்களை எந்த விதத்தில் நீங்கள் கஷ்டப்படுத்திடக்கூடாதுன்னு யார்கிட்ட சொல்கிறாங்க, உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா. இன்னும் சில ரிவாயத்துகளில் வருது, யார் உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா வஃபாத் ஆனதுக்கு பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இன்னும் அதாவது மனவேதனைப்பட்டாங்க. ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ்வுடைய மருமகன் ஒரு அந்தஸ்து இருந்தது, இப்போ நான் அதாவது நிக்காஹ் முடிக்கிறதுக்கு ஆள் இல்லையே அப்படின்னு இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எனக்கு 40 பெண் மக்கள், சில ரிவாயத்துகளில் 100 என்பதாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. 40 பெண் மக்கள் இருந்தும் அவர்கள் ஒருவருக்கு பின்னால் ஒருவர் வஃபாத் ஆனாலும் கூட அந்த 40 பேரையும் நான் உஸ்மானுக்கு நிக்காஹ் முடிச்சு கொடுப்பேன். நான் அதாவது இந்த காலத்தில் மருமகனை தேடுறது பெரிய விஷயமா இருக்குது. என்ன பண்ணிடுவானா இவன், என் பிள்ளை நல்லா இருக்குமா இருக்காரா, இவன் குடிகாரனா என்னன்னு தெரியலையே, இப்படி எவ்வளோ விஷயங்கள் நம்ம யோசிக்கிறோம். ஆனால் உலகத்துடைய உத்தமர் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஆளை நம்பிக்கை வச்சு தன்னுடைய மகளை கொடுக்குறாங்க அப்படின்னா அவருடைய குணம் என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய மகளை கொடுத்தது மட்டுமில்லை, அவர் சில விஷயங்களை கேட்கும் பொழுது, நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, எனக்கு என்ன பிரியமோ அதை செஞ்சு காட்டுறோம். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு என்ன பிரியமோ, என்ன விஷயத்தை அவங்க நாடுறாங்களோ அதை உடனே செஞ்சு காட்டுறவங்க உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு முறை மஸ்ஜித் நபவியில் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு இடத்தை பற்றி பேசுகிறாங்க. எந்த இடத்தை பற்றி? இப்போ இருக்கிற ஜன்னத்துல் பக்கி. ஜன்னத்துல் பக்கியை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு முன்னாடி பேசுகிறாங்க, இந்த ஒரு இடத்த வாங்கினா நல்லா இருக்கும் அப்படின்னு. இந்த இடத்த வாங்கி இந்த இடத்துல முஸ்லீம்கள் டஃபன் செய்யப்பட்டா, அடக்கம் செய்யப்பட்டால் நல்லா இருக்கும்னு யோசிக்கும் பொழுது அதை பேசிகிட்டு இருக்கிறாங்க. பேசிகிட்டு இருக்க அந்த இடத்துல உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு எந்திரிச்சு போகிறாங்க. கூப்பிட்டு கேட்குறாங்க, எங்கே போகிறீங்க அப்படின்னு. இல்லை யார் சொல்லலாம், ஒரு நிமிஷம் வந்துடுறேன். போய் வேலை பேசுகிறது மட்டுமில்லை, காசு கொடுத்து இடத்தையும் வாங்கிட்டு வந்துட்டாங்க உஸ்மான் ரலியல்லாஹு. குறிப்பாக அவர்கள் வாங்கிய இடத்துல தான் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளார் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. எதுக்கு இதை சொல்ல வர்றேன்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை நினச்சாங்கன்னா உடனே நிறைவேற்றக்கூடியவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு. அதில் நமக்கு என்ன பாடம் கிடைக்குது? ரசூலுல்லாஹ் என்ன வாழ்க்கையை விரும்புகிறாங்களோ, நம்ம எப்படி இருக்கணும்னு விரும்புகிறாங்களோ அந்த வாழ்க்கையை நம்ம வாழணும். அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. அதுக்கு அடுத்ததாக உஸ்மான் ரலியல்லாஹுடைய விஷயங்களில்
நம்ம தராவியுடைய செலவாத்துகளில் போதும்போது கூட சொல்லுவோம், காமிலுல் ஹயா இவல் ஈமான், ஈமானிலும் ஹயா வெட்கத்திலும் பரிபூர்ணமானவர்கள் சையதுனா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. நம்ம இடத்துல எந்த அளவுக்கு வெட்கம் இருக்குன்னு நம்ம யோசிச்சுக்கணும். ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய இன்னொரு தனி சிறப்பு என்ன அப்படின்னா, சஹாபாக்களே ரொம்ப அழகானவங்க. எந்த அளவுக்கு அழகானவங்க, நம்ம பல நேரத்தில் கேள்விப்பட்டிருப்போம். அதாவது உஸாமத் பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு வேலையாக யாருடைய வீட்டுக்கு போகிறாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே யார் இருக்கிறா, ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பியிருக்கிறாங்க. அங்கே போய் நிற்கும் பொழுது என்ன விஷயத்துக்கு வந்தனோ அந்த விஷயத்தை நான் மறந்துட்டேன்றாங்க உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு விஷயத்தை பேச வந்திருக்கிறாங்க, அதாவது ஒரு பொருளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்து அனுப்பியிருக்கிறாங்க. வந்து அந்த வேலையை மறந்துட்டு யாரை பார்த்துட்டு இருக்கிறாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹு பார்த்துட்டு இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு அந்த சொல்கிற சஹாபாக்கள் சொல்கிறாங்க, உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு போய் ரொம்ப நேரம் ஆச்சு, ரசூலுல்லாஹ் இன்னும் ரொம்ப நேரம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. ரொம்ப நேரம் கழிச்சு உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு திருப்பி வர்றாங்க ரசூலுல்லாஹ்ட்ட. ரசூலுல்லாஹ் கேட்ட முதல் கேள்வி, உஸ்மானை பார்த்தீங்களான்னு கேட்டாங்க. ஆமாம் யா ரசூலுல்லாஹ். என்னுடைய மகள் ருக்கையாவை பார்த்தீங்களா, அதாவது இவங்க சின்ன வயசு உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு. என்னுடைய மகள் ருக்கையாவை பார்த்தீங்களா? ஆமாம் யா ரசூலுல்லாஹ். ஒரு முறை அங்கே பார்த்தேன், ஒரு முறை இங்கே பார்த்தேன். எந்த அளவுக்கு அவங்க போன விஷயத்தையே மறந்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குற வரைக்கும், எதுக்கு வந்தீங்கன்னு கேட்குற வரைக்கும் நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா ஒரு ஆணை ரசிக்கிறதுங்கிறது எப்படி இருக்கும்? அந்த அளவுக்கு ஒரு பிரகாசமான முகத்தை கொண்டவர்கள் சையதுனா உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த விஷயத்தை சொல்லிட்டு இதுக்கு விளக்கம் சொல்றவங்க எழுதுறாங்க, எந்த இடத்துல ஹயா வெட்கம் என்பது இருக்குதோ அங்கே நூறானியத் இருக்கும். நம்முடைய பேச்சில் வெட்கம் இருக்குதா, நம்முடைய பார்வையில் வெட்கம் இருக்குதா, ஏன் நம்முடைய சிந்தனைகள் நம்முடைய எண்ணங்களில் வெட்கம் இருக்குதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பேசுகிற விஷயங்கள் எத்தனையோ விஷயங்களில் கோவப்பட்டு வார்த்தையை விட்டுருவோம். அதாவது பார்வைகளில் எந்த அளவுக்கு சுத்தம் இருக்குது, ஏன் நம்முடைய எண்ண ஓட்டங்களில் அடுத்தவங்களை பற்றி எப்படின்னா நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முழுக்க எல்லா விஷயங்களிலும் பேணிக்கானாங்க. அந்த வெட்கம் தான் இவர்களுக்கு நூறானியத்தை தந்தது. அவர்களுடைய அழகிற்கு காரணம், ஏன் நமக்கு நூறானியத்து வரணும், நம்முடைய அதாவது முகம் பிரகாசமாக இருக்கணும்னா அதுக்கும் வழி சொல்கிறாங்க, உங்களுடைய பார்வையை நீங்கள் தாழ்த்துங்க. உங்கள் பார்வையில் வெட்கம் இருந்தால் உங்களுடைய முகத்தில் நூறானியத்து இருக்கும். உங்களுடைய பேச்சில் வெட்கம் இருந்தால் உங்களுடைய வார்த்தைகளுக்கு என்று ஒரு பலன் இருக்கும், அசர் இருக்கும். ஏன் உங்களுடைய கல்பில் வெட்கம் இருந்தால், அடுத்தவங்களை பற்றி தப்பாக நினைக்காத ஒரு எண்ணம் இருந்தால், வெட்கம் இருந்தால் உங்களுடைய கல்பில் ஈமானுடைய நூறானியத்து இருக்கும். எப்போ அந்த வெட்கம் நம்ம விட்டு போகுதோ அந்த நூறானியத்தும் போயிடும். அல்லாஹ் தஆலா சையதுனா உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த அளவுக்கு வெட்கம் இல்லை என்றாலும் அவருடைய வெட்கத்தில் ஒரு பகுதி அல்லாஹ் தஆலா நமக்கு நசீபாக்குவானாக. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, அவங்கள பார்த்து மலக்குமார்களே வெட்கப்படுறாங்க, நான் வெட்கப்படக்கூடாதுன்னு கேட்டாங்கல்ல ரசூலுல்லாஹ். ஏன் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நான் நின்று கூட குடிக்க மாட்டேன். குளிக்கிறாங்க, நம்ம நின்று குடிப்போம். ஏன் தனிமையில் இருக்கும் பொழுது, அதாவது மறைவு இருக்கும் பொழுது நம்ம அதாவது ஆடைகள் குறைச்சி நம்ம குளிக்கலாம். ஆனால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஆடைகள் அதாவது ட்ரெஸ்ஸு போட்டு தான் குளிப்பாங்க, அது மட்டும் இல்லாமல் உட்காந்து குளிப்பாங்க. ஏன் அவங்கள்ட்ட கேட்கும் பொழுது அவங்க சொன்னாங்க, நான் எந்திரிச்சு நிற்கிறதுக்கு அதாவது அல்லாஹ்வுக்கு முன்னாடி நான் எந்திரிச்சு நிற்கிறதுக்கு வெட்கப்படுறேன், நின்று குளிக்கிறதுக்கு நான் வெட்கப்படுறேன். நான் ஏன் என்னுடைய ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட ஈமானுடைய கண் கொண்டு பார்த்ததுக்கு பிறகு நான் தவறான எந்த ஒரு பார்வையும் பார்த்தது கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய கையை பிடிச்சி நான் பையத்து செஞ்சதுக்கு பிறகு என்னுடைய கை தவறான விஷயங்களை தொட்டது கிடையாது. இது வெட்கம். அல்லாஹ் தஆலா இந்த ஒரு வெட்கத்தை, இந்த ஒரு பேணுதலை நமக்கு நசீபாக்குவானாக. அதிலும் குறிப்பாக உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் எழுதி போகிறேன் இன்ஷா அல்லாஹ். அதாவது அவங்களுடைய சிந்தனை, மறுமையுடைய சிந்தனைகள் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் சையதுனா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு முறை தன்னுடைய அடிமை ஒரு ஆளை ஒரு தப்பு செஞ்சிடறாங்க. தப்பு செஞ்சதுக்கு பிறகு அவங்களுடைய காதை பிடிச்சி திருவுறாங்க. நம்ம பண்ணுவோம் இல்லையா, ஏதாவது நம்மகிட்ட வேலை செய்கிறவங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா உடனே கை ஓங்குவோம்.
இல்லை ஏதாவது திட்டுவோம். அப்படி செய்யும்போது நம்ம இந்த விஷயத்தை கவனத்தில் வச்சுக்கணும். சரி, நான் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அதை செஞ்சதுக்கு பிறகு கொஞ்சம் நேரம் கழிச்சு மனசு கஷ்டப்படுறாங்க. யோசிச்சுட்டு கூப்பிட்டாங்க, அந்த அடிமையை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு சொன்னாங்க, நான் உன் காதை எப்படி பிடிச்சனோ அதே மாதிரி என் காதை பிடினா, நான் உன் காதை பிடிச்சி எப்படி திருப்பினோ அதே மாதிரி என் காதை பிடிச்சி திருப்பினான். அப்போ அந்த கேட்ட அடிமை, இவர் எஜமான, இவருக்கு முன்னாடி நம்ம எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி அந்த அடிமை வெட்கப்பட்டு அவர் தலை குனிகிறார். ஆனால் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா பண்ணியா ஆகணுன்றாங்க, நிர்பந்தப்படுத்துகிறாங்க. நிர்பந்தப்படுத்தும் பொழுது அந்த அடிமை உஸ்மான் ரலியல்லாஹுடைய காதை பிடிக்கிறாரு. பிடிச்சது மட்டுமில்லை, கொஞ்சம் லேசாக கையை பிடிச்சிருக்கிறாரு. அப்புறம் அது உஸ்மான் ரலியல்லாஹு சொன்னாங்க, இல்லை இதுக்கு அதாவது இன்னும் நல்லா திருவு, இன்னும் வேகம் காட்டு அப்படின்னாங்க. அந்த அடிமை வேகம் காட்டாமல் இருக்கும் பொழுது அந்த இடத்துல அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, கிசாசு துன்யா அஹ்வனு அலைய அலா கிசாசில் ஆஹிரா. இந்த உலகத்துடைய பழிவாங்குதல் என்பது ஆகிரத்துடைய பழிவாங்குதலை விட ரொம்ப லேசானதுங்க. இங்க செய்யற ஒவ்வொரு விஷயத்துக்கு நம்ம ஒரு ஆளை அடிக்கிறோமா? எந்த அளவுக்கு சொன்னாங்க ரசூலுல்லாஹ், ஒரு ஆடு இன்னொரு ஆடை முட்டுது, கொம்பு இருக்கிற ஆடு கொம்பு இல்லாத ஆடை முட்டுது அப்படின்னா அதுக்கு கிசாஸ் இருக்குது. அஞ்சறிவு உள்ள ஜீவனுக்கு என்னது பரிகாரம் இருக்குது, அந்த இடத்துல பழிவாங்குதல் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது 6 அறிவுள்ள ஜீவன் நமக்கு இப்படி இருக்கும். இதுதான் உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, மறுமையுடைய கிசாஸ் என்பது, மறுமையுடைய பழிவாங்குதல் என்பது இந்த உலகத்துடைய பழிவாங்குதலை விட ரொம்ப லேசானது, அதாவது ரொம்ப கஷ்டமானது. இந்த உலகத்திலே நம்ம கிசாஸை முடிச்சுக்கணும், நீ இதை செய்ய அப்படின்னு சொல்லி அந்த அடிமையை நிர்பந்தப்படுத்துகிறாங்க. அப்படின்னா நம்ம எத்தனை பேர்கிட்ட எப்படிலாம் பேசுகிறோம், எத்தனை பேர் நம்ம கை ஓங்கியிருப்போம். நமக்கு சக்தி இருக்குன்னு நம்ம கை ஓங்கிடுவோம். ஆனால் ஏன் நம்ம பேசிட்டு இருக்கோம், 4 பேருக்கு முன்னாடி பேசிடுவோம். இதுக்கு பரிகாரமாக அல்லாஹ் தஆலா நாளை மஹ்ஷர்ல எல்லாத்துக்கும் முன்னாடி வச்சு நீ பேசு அப்படின்னா எப்படி இருக்கும்? நமக்கு இங்கே அடிச்சிருக்கோம், இதே நாளை மறுமையில் எல்லாத்துக்கும் முன்னாடி வச்சு அடி, ஒரு இடத்துல 4 பேருக்கு முன்னாடி வச்சு அடித்து பேசினா எப்படி இருக்கும்? ஆனால் அதை விட கேவலத்தை அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில் வச்சிருக்கிறான். இந்த ஒரு வார்த்தை அவர்கள் சொல்லுகிறார்கள். இதை படிக்கும் பொழுது எனக்கு ஒரு தோணுன விஷயம் தான் சொல்கிறேன். நம்மள்ட்ட இருக்கிறவங்க, ஏன் நமக்கு கீழே இருக்கிறவங்க, நம்மள்ட்ட பழகிறவங்க யாராக இருந்தாலும் சரி, எந்த விதத்திலும் நம்ம அவங்களுக்கு கஷ்டம் கொடுத்துடக்கூடாது. ஏன்னா இப்போ நீங்கள் கொடுக்குற கஷ்டம் நாளை மறுமையில் பன்மடங்கு நமக்கு திருப்பி வரும். அல்லாஹ் தஆலா அந்த ஒரு நிலை விட்டு நம்மை பாதுகாத்திடுவானாக. சீனா உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எந்த அளவுக்கு ஒரு அந்தஸ்தை பெற்றிருந்தாங்க அப்படின்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு முறை ஜனாசா ஒன்று வருது மஸ்ஜித் நபவிக்கு. நம்ம பல வாட்டி கேள்விப்பட்டிருப்போம் ரசூலுல்லாஹ் இந்த ஜனாசாவுக்கு தொழு வைக்கல அப்படின்னு. ஆனால் முதல்ல ஒரு ஜனாசாக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழு வைக்கிறது. ரிவாயத்தில் வருது, மஸ்னத் அஹ்மதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி. ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி மஸ்ஜித் நபவியில் ஒரு ஜனாசா வருது. ரசூலுல்லாஹ் தொழு வைக்க வந்துட்டாங்க. தொழு வைக்க வரும் பொழுது யாருன்னு பார்க்குறாங்க, பார்த்த உடனே இந்த ஜனாசாக்கு நான் தொழு வைக்க மாட்டேன்ட்டாங்க. இந்த ஜனாசாக்கு எனக்கு என்னால் தொழு வைக்க முடியாது. அப்போ அங்கிருந்த சஹாபாக்கள் கேட்டாங்க, ரசூலுல்லாஹ் இதுக்கு முன்னாடி நீங்கள் இப்படி சொன்னதே கிடையாது, ஹதீஸில் வர்ற வார்த்தை, இதுக்கு முன்னாடி நீங்கள் இப்படி சொன்னதே கிடையாது, இது புதுசாக இருக்குது அப்படின்னு. இப்போ அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னஹு கான யுப்கிது உஸ்மான், இவர் உஸ்மானை பகைத்தவராக இருந்தார். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல கோபம் உள்ளவராக இருந்தார். ஃபஅப்கலஹுல்லாஹ், அவர் மீது அல்லாஹ் கோபப்படுறான். யாருக்கு? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மேல ஒரு ஆள் கோபமாக இருக்கிறார், பர்சனல் விஷயமா இருக்கலாம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மேல ஒரு ஆள் கோபமாக இருக்கிறாரு. அவர் கோபப்பட்டதற்காக வேண்டி அல்லாஹ் அவர் மேலே கோபப்படுறாங்க. அல்லாஹ் மீது, அதாவது அல்லாஹ் கோபப்பட்ட ஒரு ஆளுக்கு நான் தொழு வைக்க மாட்டேன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியானால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்தஸ்து என்ன? அல்லாஹ் தஆலா அவர்களுடைய குணங்களை நம்முடைய, அதாவது நம்மளுடைய குணங்களை நம்முடைய குணங்களாக மாற்றிக்கொள்வதற்கான தௌஃபீக்கை தருவானாக. குறிப்பாக அவர்களிடத்தில் இருந்த ஹயா, வெட்கத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு தருவானாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த அளவுக்கு நேசித்தார்களோ, எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்த சொன்னார்களோ, அந்த கண்ணியத்தை அவர்களுக்கு நாம் கொடுத்து வாழக்கூடிய தௌஃபீக்கை தருவானாக. நாளை மறுமையில் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு வார்த்தை, லிகுல்லி நபியின் ரஃபீகுன் ரஃபீகி இலல் ஜன்னா உஸ்மான். ஒவ்வொரு நபிக்கும் சொர்க்கத்தில் ஒரு நண்பர் இருப்பாங்க, உற்ற தோழர் இருப்பாங்க. என்னுடைய உற்ற தோழர் உஸ்மான் தான்.
அல்லாஹ் தஆலா அந்த ஒரு தோழமையை சொர்க்கத்தில் நமக்கும் நசீபாக்குவானாக. இல்லமாம் காபா ஷரீஃபையும் இறை தூதரின் பூபாவனான ரதோ ஷரீஃபையும் நம்முடைய வாழ்க்கையில் பலமுறை கண்டு தரிசிக்கக்கூடிய பேருந்து பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் நம்மை சார்ந்த அனைவருக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் நசீபாக்குவானாக. நாம் இப்போது எப்படி ஜும்மாவுடைய சபையில் ஒன்று கூடி இருக்கிறோமோ அதே போன்று நாளை மறுமையில் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவருடைய உற்ற தோழர்களோடும் ஒன்று கூடி வாழக்கூடிய நசீபை அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் நசீபாக்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஒரு முக்கியமான அறிவிப்பு. நாம் இதுவரை ஸலவாத்துகள்